இன்றைய தேதியில் மச்சக்கார ஹீரோ யார் என்றால் அது ஜெயம் ரவிதான். கடந்த வருடம் அப்பா டக்கர் என்ற குப்பை படத்தில் அவர் நடித்திருந்தாலும் ரோமியோ ஜூலியட், தனி ஒருவன், பூலோகம் ஆகிய 3 படங்களும் சம வசூல் படங்களாகும். கடந்த வருடத்தில் ஹார்டிக் வெற்றியை ருசித்த ஜெயம் ரவிக்கு இந்த வருடமும் வெற்றி தொடருமா என்ற கேள்விக்கு மிருதன் படத்தின் அபார வெற்றி விடை எழுதியிருக்கிறது. மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் கடந்த வாரம், அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி வெளியான மிருதன் படத்தை ஐங்கரன் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. முதல் ஜோம்பி படம் என்ற முன்னுரிமையோடு வெளியான மிருதன் படம் பற்றி கலவையான விமர்சனங்கள் வந்தன. எனினும் மிருதன் படம் வசூலில் பட்டையை கிளப்பியிருக்கிறது. படம் வெளியாகி 5 நாட்களில் தமிழ்நாட்டில் 10.5 கோடி ரூபாயும், உலக அளவில் சுமார் 10 கோடி ரூபாயும், ஆக மொத்தம் 20 கோடி ரூபாயை மிருதன் வசூல் செய்திருப்பதாக ஐங்கரன் பட நிறுவனம் அறிவித்துள்ளது. அதனை ஜெயம் ரவியும் சந்தோஷத்தோடு பகிர்ந்திருக்கிறார். மிருதன் படம் மேலும் ஒரு வாரம் தியேட்டர்களில் நீடித்தால் இன்னும் 10 கோடி வசூலிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்கின்றார்கள் திரையுலக வியாபாரிகள். மொத்தத்தில் வசூல் மன்னர்கள் பட்டியலில் இணைந்துவிட்டார் ஜெயம் ரவி.